ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழில் பார்த்தே வந்துருப்பீங்க. அதாவது ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பாஸ் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 10th வந்து எந்த மாதிரி திருத்திருக்காங்க அதை பற்றியுமே நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் முக்கியமாக வந்து பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்படின்னு நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அதனால வீடியோ பார்க்குறாங்க இன்ன கூடியும் வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. நீ கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். தமிழ்நாட்டில் இனியிலேருந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து நடைபெறாது சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்படின்னா இனியிலேருந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து நடக்குது. அதனால் இன்னைக்கு வந்து எலெக்ஷன், அப்புறம் தான் நாளைக்கு வந்து எப்பயும் போல வந்து சாட்டர்டே சண்டே வந்து லீவ் விட்டுருவாங்க. அப்புறம் எப்போ வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸாகவே இருந்திருக்கீங்க. கம்மிங் மண்டேலேருந்து எப்பயும் போல் பேப்பர் கரெக்ஷன் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது 10th-க்கும் 11th-க்கும் கம்மிங் மண்டேலேருந்து எப்பயும் போல் பேப்பர் கரெக்ஷன் நடைபெறும். முக்கியமாக வந்து 10th-க்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து முடிய போகுது. ஏன்னா பாதி பேப்பர் வந்து திருத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன ஒரு ரீசெண்டாக அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா நான் தமிழில் ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது 11th-க்கு பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட்லி என்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா பேரும் வந்து பாஸ் ஆயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ வேறு லெவலான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அதனால பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இந்த வருஷத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இதில் வந்து ஒரு சேடான நியூஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த வாட்டி சென்டம் பெர்சன்டேஜ்லாம் வந்து 11th-க்கு குறையும் அப்படி சொல்லிட்டு வந்து அழுத்த திருத்தமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் வந்து அப்டேட் படி நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்புறம் நான் பாஸ் ஆக வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, எனக்கு மார்க் போடாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே வந்து தெரிய மாட்டேங்குது சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்டே வந்துருந்தீங்க. அதனால் வீடியோ பார்க்குறவங்க யாராவது 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. ஆனால் வந்து சென்டம் எடுக்கிற சப்ஜெக்டில் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்திருக்கும். ஏன்னா சென்டம் பெர்சன்டேஜ் வந்து இந்த வாட்டி வந்து குறைய போது சொல்லிட்டு அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து 15 பேப்பர் திருத்துறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 15 பேப்பர் திருத்துறாங்க அப்படின்னா 15 பேப்பரில் ஒரு 12 பேப்பர் வந்து மேக்ஸிமமாக வந்து பாஸ் வந்து வந்துடும். மீதி இந்த 2 அப்படி இல்லைனா வந்து 3 பேப்பர் மட்டும்தான் வந்து இந்த ஃபெயிலியர் கேஸில் வந்து போதும்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் வந்து கன்ஃபார்மாக பயப்படாதீங்க. நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணிடுறீங்கனாலே வந்து கன்ஃபார்மாக பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. மற்றபடி வந்து 11th-க்கு மோஸ்ட்லி வந்து பாஸ் பண்ணி விட்ற மாதிரி தான் வந்து இருக்குது. 10th-க்கு வந்து என்ன அப்படின்னா 10th-லேயும் வந்து மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. பட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து சென்டம் பெர்சன்டேஜில் வந்து குறையும் அப்படி சொல்லிட்டு வந்து அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க 10th-க்கு. ரொம்ப இல்லை, கொஞ்சம் மீடியமாக கேட்டனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மார்க் வந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் சயின்ஸில் வந்து இந்த வாட்டி மார்க் வந்து குறையும். மற்றபடி தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் வந்து முக்கியமாக சோஷியல் சயின்ஸ், மேத்ஸில் வந்து நல்ல மார்க் தான் வந்து வரும். நீங்கள் நினச்ச மார்க்கோட அதிகபட்சமாக வந்து நல்ல மார்க் தான் வந்து வரும். மற்றபடி வந்து 12th-க்கு வந்து ரிசல்ட் வந்து ப்ராசஸிங்கில் போயிட்டு இருக்கு. 12th-க்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சனால 12th-க்கு இன்னொரு அப்டேட்டும் வந்து கொடுக்க முடியாது. மே 6ஆம் தேதி கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. மற்றபடி இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்படி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.